ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு கதை ஒன்று இருக்கும். அந்த வெற்றியாளர்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு போராட்டமும் ஒரு சோகமும் இருக்கும். அப்படி ஒரு வெற்றியாளர் தான் அனிலா ஜோதி ரெட்டி. இது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவர்களுக்காக இது வந்து கண்டிப்பாக இவங்களுடைய கதையை கேட்டால், அதுவும் பெண்கள் கேட்டால் ஒரு பெரிய உத்வேகமே வருங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளோ வெற்றியாளர்களை பாடங்களாகவும் படங்களாகவும் உலக அளவிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இவ்வளோ சிரமங்களிடையில் ஒரு பெண் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதுதான் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணங்க. ஒரு பெண், ஒரு 10வது முடித்த பெண்ணு ஒரு மாடு ஓட்டிக்கிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தின் வழியாக போயிட்டுருக்கு. காக்காத்தி பல்கலைக்கழகம் ஆந்திராவில். அந்த வழியாக போகும்போது இந்த யூனிவர்சிட்டியில் நம்மளால் படிக்க முடியுமா, படிப்பு மேலே ஒரு ஏக்கம் அந்த பெண்ணுக்கு வந்து, இந்த யூனிவர்சிட்டியில் நம்மளால் படிக்க முடியுமா அப்படி அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டே பார்த்துட்டு போகிறேன். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அதே யூனிவர்சிட்டியில் ஒரு பாடத்திட்டத்தில் அந்த பெண்ணுடைய வரலாறு பாடமாக இருக்குது. அதுதாங்க வந்து இயற்கையும் இறைவனையும் தாண்டி முயற்சி, கண்டிப்பான கடுமையான உழைப்பு, அதை விட பயங்கரமான தன்னம்பிக்கை மிக 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 முக்கியமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் இருந்தால் ஜெயிச்சிட முடியுங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் காரணமே இல்லை. அனிலா ஜோதி ரெட்டி யார் இவங்க? சார், ஆந்திரா, அப்போ ஆந்திரா, இப்போ வந்து தெலுங்கானாவில் வாரங்கல் மாவட்டத்தில் 1970 ஒரு ரொம்ப ஏழ்மையான விவசாயி. அவர்கிட்ட விவசாயின்னு சொல்கிறதுக்கு சொந்த நிலமே கிடையாது. அவரே கூலிக்கு தான் வேலை செய்கிறாரு. வாரங்கல் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி தான். கடுமையான வெயில், ஆந்திரா வெயில் நமக்கு தெரியும். வந்து அவருக்கு 4 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளை 2 ஆண் பிள்ளை. கூலிக்கு வேலைக்கு போகிறாரு. ஒன்றும் 4 குழந்தையும் வளர்க்க முடியல. ஏன்னா கடுமையான வெயில். எல்லாம் மானாவாரி பயிர் தான், தோட்டப்பயிரே கிடையாது, தண்ணி கிடையாது. 2 பெண் பிள்ளைகள் எடுத்து போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தாய் இல்லாத குழந்தைங்க இது 2 அப்படின்னு சேர்த்து விடுறாரு. 5வது படிக்கிற ஒரு பெண்ணு வந்து இதுவாக படிக்கிற ஒரு பெண்ணு 5வது படிச்சுட்ருக்கு. ஒரு அக்காவையும் தங்காச்சியும் கொண்டு போய் அந்த அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கும் பொழுது அந்த 2 பெண்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் தாய் இருக்காங்க, தாய் இல்லாத குழந்தைன்னு போய் எடுத்து போய் சேர்க்குறாரு. அந்த ஆசிரமத்தில் வளர்கிறாங்க. இந்த அக்கா, அந்த பெண் இருக்குல்ல, அது வந்து அந்த அம்மா பாசம் தாங்க முடியல. டெய்லியும் அழ ஆரம்பிக்குது. இந்த பெண் ஜோதி, அதாவது ஜோதி ரெட்டி, இந்த பெண் வந்து ரொம்ப திடமாக இருக்கிறா. ஏன்னா சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு சமயத்தில் பார்க்க வராரு. அக்கா அழுதுகிட்டே இருக்கிறா. அம்மாவை பார்க்காம, நீ கூட்டு போயிடு, நான் இங்கே இருக்கிறேன், அவள் ஒரு வேளை கஞ்சி குடித்தா கூட வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னா அந்த பெண்ணை கூட்டு போயிடுறாரு. இவளுக்கு என்ன ஆகுது, அக்கா போன பிறகு ஒரே ஆளாக இருக்கிறதுல ஒரு மாதிரி ஒரு இறுக்கம் உண்டாகுது. சனி ஞாயிறு கூட வீட்டுக்கு வர முடியல. சனி ஞாயிறு கூட பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த சூப்பர்வைசர் வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணு படிக்கிறான். 5வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான். அந்த ஆனால் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே ஏஜ் அட்டன் பண்ணுறான். ஏஜ் அட்டன் பண்ண உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு கல்யாண வாரத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ திடுக்குன்னு ஆகுது. வந்து இவளுடைய கனவு என்னென்னா 10வது, அதுக்கு மேலே வந்து +2, அதுக்கப்புறம் டிகிரி, இன்னும் படிக்கணும்னு ஆசை. விடவே மாட்டேன்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு, 18 வயசு பொண்ணு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுக்கு மேல் டிஃப்ரெண்ட் உள்ள ஒரு விவசாயி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 குழந்தைங்க பிறக்குது. இவ போய் வயலில் போய் வேலை பார்க்குறா. 5 ரூபா கூலி. அதே வாரங்கல்ல. மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த 2 பெண் பிள்ளைங்களை வளர்க்க முடியல. இந்த வீட்டுக்கு வந்து இந்த கணவனும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் நிலச்சுவாந்தாரெலாம் கிடையாது. ஏதோ ஒரு துண்டு ஒன்று, துண்டு ஊரில் சொல்லுவாங்களே, ஒரு துண்டு வச்சுங்கிறப்பா பண்ணுவாங்க நிலத்தை. அதுமாரி ஒரு துண்டு நிலத்தை வச்சுக்கிட்டு அவன் பார்த்திங்கன்னா ஏதோ ஏர் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. இவளுக்கு என்னென்னா அந்த தாகம் குறையலை. படிப்பு 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 படிப்புன்ற ஒரு விஷயம். அப்போ தான் என்ன இது, இந்த கிராம பகுதியில் உள்ள படிக்காதவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வருது கவர்மெண்ட்டு, ஆந்திர கவர்மெண்ட்டு. அப்போ உங்கள் ஊரில் யார் 10வது படித்தவங்க இருக்காங்க வாங்க அப்படின்றாங்க. இந்த பொண்ணு போய் நிற்கிறான்.
இவ போய் நிற்கிறா. வீட்டுக்காரர் அதெல்லாம் இல்லைன்னா போய் தான் நிற்பண்ணு. நேரு கேந்திர அகாடமி அப்படின்ற பேரில் கிராமப்புறங்களில் உள்ள படிக்காதவர்களுக்கு படித்தவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்குறது. ரொம்ப ஆர்வமாக பாடம் சொல்லிக் கொடுக்குறான் அனிலா ஜோதி ரெட்டி. ரொம்ப ஆர்வமாக பாடம் சொல்லிவிட்டு தானும் சேர்ந்து அதில் படிக்க ஆரம்பிக்கணும். +1க்கான புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே என்ன ஆகுது, அந்த பாடம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து கொஞ்சம் கிரேடு மேலே ஏறி சூப்பர்வைசருக்கு அப்புறம் அந்த நேரு கேந்திர அகாடமியுடைய மண்டல மேலாளராக மாறுறப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, என்ன அந்த பொண்ணுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்குது, 2 குழந்தை பிறந்தாச்சு, இவ்வளோ ஆர்வமாக இருக்குது, ஏன் படிக்க வைக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாரு, சொந்த செலவில் படிக்க வைக்கிறார். +1 +2 எழுதி முடித்த உடனே, ஜோதி உன்னுடைய லட்சியம் என்ன, படிச்சுட்டா ரைட்டு சார், என்னுடைய லட்சியம் நான் எப்படியாவது அமெரிக்காவுக்கு போய் ஆகணும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், யூஎஸில் அதிக ஆந்திரா பீப்புள் இருப்பாங்க. அமெரிக்காவில் நிறைய ஆந்திர மக்கள். ஆந்திராவிலிருந்து பிரியான் ஒரு ஊர்காய் அதிக அளவில் அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்போ எங்கள் சொந்தக்காரங்க ஒரு தடவை வந்திருந்தாங்க அமெரிக்காவிலேருந்து. அவங்க பேசின அந்த நுனிநாக்கு ஆங்கிலம், அவர்கள் உடுத்திருந்த அந்த உடை, அப்படி ஒரு வாழ்வு, அப்படி ஒரு படிப்பு, அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு அமையாதான்னு ஒரு பெருங்கனவு. நான் ஏன் போக முடியாதான்னு, நிச்சயம் போக முடியும், முயற்சி இருந்தால் போக முடியும்ட்டு அவர் சில வழிமுறைகள்லாம் சொல்லித்தரார். வழிமுறைகள் என்ன, அதுக்கான படிக்கிறது, எக்ஸாம் படிக்கிறது, விசா போய் அட்டன் பண்ணுறது, நீ டூரிசம் விசாவில் போகிறியா, அங்கே என்ன வேலை பார்க்க போகிற, உனக்கு அங்கே போகிறேன்னா உன் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும், முதல்ல விசா எடுக்கிறதுக்கு இவ்வளோ காசு வேணும், ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு இவ்வளோ காசு வேணும், இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறா, உழைக்க ஆரம்பிக்கிறா, பசங்களுக்கு டியூஷன் சொல்லி ஆரம்பிக்கிறா. இதற்கிடையில் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை தெலுங்கு வழி கல்வியில் படிக்க வைக்க தந்த 25 ரூபா, ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறது தந்தால் 50 ரூபா. அந்த 25 ரூபா கொடுத்து தெலுங்கு வழி கல்வியிலே படிக்க வைக்கிறான். காரணம் என்னென்னா, ஆங்கிலத்தில் என் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நான் இரவில் நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. காசு சேர்த்து வச்சு ஒரு விசா எடுப்பதற்கான காசு வருது. அமெரிக்கன் எம்பசியில் போய் இன்டர்வியூக்கு போகிறேன், முதல் முறை தோற்று போகிறேன், அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் கேள்வி முறையே கிடையாது. அது போய் என்ன எப்படி நம்ம அட்டன் பண்ணோம் ஏது, அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்குறான், என்ன எப்படி அவங்க எப்படி ஒரு பதில் சொல்லணும், எந்த மாதிரியான விஷயம் என்னென்ன. 2வது முறை ஃபெயிலியர், 3வது முறை சக்ஸஸ்ஸு. அமெரிக்காவுக்கு போகலாம், என்ன காரணத்துக்காக போகிறீங்க ஏது எல்லாத்துக்கும் பதில் டான்னு இருக்க போயாச்சாங்க. போன பிறகு அங்கே வேலை ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்போ வேலைக்கு இந்த மூவி டைம் அப்படின்ற ஒரு வீடியோ கம்பெனியில் விற்பனை மேலாளராக ஜோதி அங்கே போயிருக்கு. ஒரு சொற்பமான வருமானம் தான் கிடைக்குது. தங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமாக மாறுது. ஏன்னா இங்கே சம்பாதிக்கிறதுக்கும் தங்கிறதுக்கும் எவ்வளோ மடங்கு இருக்குது. அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்லாம் கான்டாக்ட் பண்ணுறாங்க. யாருமே ஜோதியோட ஃபோனை அட்டன் பண்ணல, யாரும் கிட்ட சேர்க்கலை. ஏன்னா அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது. எங்கேயும் ஆந்திராவிலேருந்து இங்கே என்னையா அது பெரிய ரோதனை, அது டூரிஸ்ட் விசாவில் வந்ததா வேறு விசாவில் வந்ததா என்னென்ன நமக்கு புரியலன்ட்டு அவங்க அப்படியே கட் பண்ணி விட்றாங்க. அந்த நேரம் ஒரு குஜராத்தி ஃபேமிலி, இந்தியாவில் ஒரு குஜராத்தி ஃபேமிலி கவனிச்சிட்ருக்காங்க. இந்த பொண்ணை பற்றி கூப்பிட்றாங்க. இந்தியாவில் எங்கேருந்து வரேன்னு, ஆந்திராவிலேருந்து வரேன்னு. எதுக்காக வந்திருக்குன்னா, இங்கே நான் படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நான் ஒரு பெரிய ஆளாகி காக்கணும், அதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு பெய்டு கெஸ்ட்டாக தங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு $350 கொடுக்கணுன்றாங்க. நான் உழைச்சி கொடுக்குறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உழைப்பும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எங்கே வேணாலும் இல்லைன்னா வீடியோ கடையில் வேலை பார்த்துட்டு அங்குள்ள எரிசக்தி நிலையம், இந்த கேஸ் இது இருக்கு இல்லைங்களா, அந்த பிளான்ட்டில் போயிட்டு ஒரு சின்ன சூப்பர்வைசர் வேலை, அப்படியே வேறு ஒரு வேலை, அப்படியே ஒரு இதுவாகி ஜோதி ரெட்டியோடைய கவனம் என்னென்னா, நாம் எப்படியாவது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். அதே சமயம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான சாஃப்ட்வேர் வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான பாடங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இதற்கிடையில் குழந்தைகளை பேசுகிறது, அவங்கள மீட் பண்ணுறது, எப்பயாவது ஒரு சமயம், ஏன்னா அடிக்கடியில் போக முடியாது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விசா எடுத்துக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட் செலவு பண்ணிவிட்டு தன் குழந்தைகளை பார்த்துட்டு போகிறது, ஒரு லேண்ட்லைனில் பேசுகிறது, இதுவாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் ஒரு தேர்ந்த ஒரு நபராக மாறுகிறார் அனிலா ஜோதி ரெட்டி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுது, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சா என்ன
அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. தன்னுக்கு நெருங்கினவர்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக தனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குஜராத்தி ஃபேமிலி வந்து உதவி பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து தொழிலில் வந்து குஜராத்தி, அதுவும் பட்டேல் இனம் வந்து, நம்ம ஜாதி சொல்கிறேன்னு சொல்ல வேணாம், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நாடார்கள் தொழிலில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறாங்களோ, அதே போல் குஜராத்தில் வந்து பட்டேல் உலகம் முழுக்க இருக்காங்க. வந்து அவங்க வந்து இந்த வியாபார நுணுக்கம், அப்புறம் தொழில்துறை சம்மந்தமான இதுவெல்லாம் கற்றுத்தராங்க. ஜோதி ரெட்டியோடைய அந்த ஷேர் வந்து பெரிய அளவில் க்ரோத் ஆகுது. ஒவ்வொரு கனவாக நினைவாகுது, ஒவ்வொன்றா இதுவாகுது. ஒரு காரை பார்த்து ஏங்குற ஜோதி ரெட்டிக்கு ஒரு கட்டத்தில் 4 பென்ஸ் காரை நிறுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு பெய்டு கெஸ்ட்டாக போய் ஒரு மூலையில் ஒரு அறையில் போய் இருந்த அனிலா ஜோதி ரெட்டிக்கு அமெரிக்காவில் 3 வீடுகள், சாதாரண வீட்டில் 3 வீடுகள், ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு வீடு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிறந்த நாள் அன்றைக்கி எந்த நாட்டிலையும் இருக்க மாட்டாங்க. அது அனிலா ஜோதி ரெட்டி நேராக கிளம்பி வாரங்களில் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கு அவர்களுடைய மேற்பார்வையில் இருக்கிற அனாதை இல்லங்களுக்கும் மாணவர்கள் படிக்கிறதுக்கான அந்த விடுதிகளுக்கும் போய் ஒரு விசிட் அடித்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் வேணும்னு செஞ்சு கொடுத்து, ஏன்னா அங்கே தானே நான் படித்து வளர்ந்தேன், அங்கே உள்ள அவங்க ஊரில் உள்ள அந்த விவசாய மக்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவைப்படுது, என்ன மாதிரியான உதவிகள்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. இப்படி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி. அதற்கு முழுக்க காரணம் அனிலா ஜோதி ரெட்டியோட உழைப்பு. இந்தியா வரும்பொழுதெல்லாம் காக்காத்தி பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியில் நாம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் ஜோதி ரெட்டியோடைய வாழ்க்கை வரலாற்றை பாடமாக இருக்குது. அங்கே போய் ஒரு செமினார் கிளாஸ் ஒன்று எடுத்து முடிச்சுட்டு, குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஜோதி ரெட்டி பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செய்து பயமும் தயக்கமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஏழை விவசாயியுடைய மகளாக இருந்து நான் ஒரு விவசாயிக்கு திருமணமாகி ஒரு வயலில் 5 ரூபாய்க்கு வேலை பார்த்துருந்து, அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியராக மாறி, அப்புறமா கவர்மெண்ட் ஆசிரியராக மாறி, அரசு பள்ளியினுடைய ஆசிரியராக மாறி, அமெரிக்கா போய் ஒரு வீடியோ கடையில் வேலை செஞ்சு இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக என் கீழே அவ்வளோ கம்பெனிகள் இருக்கும் பொழுது, இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் தான். நீங்கள் அந்த உழைப்பும் அந்த தன்னம்பிக்கை தைரியத்தில் எங்கேயும் நீ விட்டு கூடாதுன்ட்டு ஆணித்தரமான அந்த ஸ்பீச் இருக்குல்ல, அதை கேட்டே அந்த பகுதியில் உள்ள பல பெண்கள் உத்வேகம் அடைந்துள்ளார்கள். முன்னேறணும்னு ஒரு இது வந்திருக்குது. அவங்களுக்கு பல உதவிகளும் செஞ்சுட்டு வராங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை விட்டுறவே கூடாது. நம்மளால் முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக வெற்றி உறுதின்றதுக்கு எத்தனையோ உதாரணங்களுக்கு மிக முக்கிய உதாரணம் அனிலா ஜோதி ரெட்டியினுடைய இந்த வாழ்க்கை தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.